டாட்டூ கடை நடத்துவதாக நம்ப வைத்து பலான தொழில் செய்தவருக்கு காப்பு மாட்டியிருக்கிறது காவல்துறை. பலே ஆசாமி சிக்கியது எப்படி பார்க்கலாம். கோவில் நகரான கும்பகோணத்தில் பல தொழில் செய்வதாக கூறி பலான தொழிலில் ஈடுபட்டு சிக்கியிருக்கிறார் பலே ஆசாமியான தர்மகிருஷ்ணன் என்னும் இந்த நபர். கும்பகோணத்தைச் சேர்ந்த தர்மகிருஷ்ணன் நகரின் மையப்பகுதியான பிரம்மன் கோவில் செல்லும் வழியில் டாட்டூ வரையும் கடையும் சுவிட்ச் போர்டு கட்டிங் கடையும் நடத்தி வருகிறார். பலரும் இவரது கடைக்கு வாடிக்கையாளராக வந்து சென்றுள்ளனர். ஆனால் சமீப காலமாக தர்மகிருஷ்ணனின் கடைக்கு பெண்களும் ஆண்களும் வந்து செல்லவே அக்கம்பக்கத்தினர் கும்பகோணம் நகர மேற்கு காவல் நிலையத்தினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் தர்மகிருஷ்ணனின் கடைக்கு வந்து திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடைக்குள் ஒரு அறை அமைத்து அதில் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. போலீசார் சோதனையின் போது அங்கிருந்த 3 பெண்களை மீட்ட காவல்துறையினர் விசாரித்த போது தர்மகிருஷ்ணன் தங்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து டாட்டூ கடை, சுவிட்ச் போர்டு கட்டிங் கடை என்று பல தொழில் செய்வதாக பலரையும் நம்ப வைத்து பலான தொழிலில் ஈடுபட்டிருந்த தர்மகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் 5 செல்போன்கள், 2000 ரூபாய் ரொக்கம், தர்மகிருஷ்ணனின் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மீட்கப்பட்ட 3 பெண்கள் அரசு காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டனர்.